பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ? முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, ரோஜாவும் லீலி புஷ்பமுமா களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கிச்சிலி போ எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பாரிமலமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பாரிமலமே, இன்ப ரசத்திலும் அதிமதுரம். இயேசுவே ஆத்மநேசரே, நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. அவர் இடது கையின் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் இடது கையின் தலைக்கு அவர் வலக்காலை தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பாரந்த கோடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்மேல் பாரந்த கோடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, நின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. என் பிரியமே ரூபவதி, என்னை அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி, என்னை அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. கேட்டு அவர் பின்னே ஓடிடுவே, அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மனவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா
பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, நின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ, பதினாயிரங்களில் சீரந்தோ. ஹல்லேலூயா. வலது கரத்தை ஆண்டவருக்கு நேராக இந்த வேளையில உயர்த்தி, அவரே நம் ஆத்ம நேசராய் இருக்கிறார், ஆத்ம நேசராய் இருக்கிறார். நாள் வரை கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நல்ல விடுதலையோடு உங்க இருதயத்தை திறந்து கர்த்தரை ஆராதிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உயர்த்துங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 5 மாதங்களை திரும்பி பார்க்கும் போது எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ தேவைகள் நிமித்தமான நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் அவைகளிலிருந்து ஆச்சரியமாய் நம்மை கிருபையாய் நடத்தி வந்தாரே. நல்ல வாய்களை திறந்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அவரை துதிக்க துதிக்க தேவ மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடும், பிரசன்னம் நம்மை மூடும். உங்க பிரசன்னம் இந்த மேல் வீட்டை நிரப்பட்டும் அப்பா. உங்க மகிமை மூடட்டும் ஆண்டவரே. உங்க ஷெக்கினா மகிமையால மூடுங்கப்பா. எங்கள் ஆத்தும நேசரே, எங்கள் ஆத்தும நேசரே. அன்றைக்கு பர்த்திமே குருடன் இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அவன் சத்தத்தை கேட்டு இயேசு பெரிய காரியத்தை செய்தாரே. இந்த மாலை வேளையில் எல்லாரும் வாய்களை திறந்து அவரை கூப்பிடுவோமா? என் நாமத்தை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று சொன்னாரே. அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம், பலவிதமான போராட்டங்களை கண்டு இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கலாம். இயேசுவை கூப்பிடுங்க. அவரே நம்மை தூக்கி எடுக்கிறவர், அவரே நம்மை தூக்கி எடுக்கிறவர். பேதுரு மூழ்கி போகும்போது இயேசு உடனே அவன் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. நாம் மூழ்கி போகும்போது வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் நம்மை தூக்கி எடுக்கிறவர். நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு கடன்ல ஒருவேளை மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம், துக்கத்திலே மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கரத்தை பிடிங்கப்பா, என் கரத்தை பிடிங்க ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவின் கரத்தை பிடித்து தூக்கி எடுத்தீரே. ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடிப்பீராக, எங்கள் கரத்தை பிடிப்பீராக. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, அவர் கரம் குன்றி போகவில்லை. அவர் வல்லமை உள்ள கரம், வல்லமை உள்ள கரம். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே தடைகளை நீக்கி போடுகிறவரே, கோணனானவைகளை செவைப்படுத்துகிறவரே. ஓ உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடியாலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்மாவின் கீதமே, கீதமே. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, கீதமே. என் இயேசுவே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும்
ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசர் என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனை பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. நம்மை மறவாதவர் தாய் தன் பாலகனையே நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இன்றி தந்து கொண்டு செய்குவே. ஆவியாத்மாவும் தேகம் கொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே, இயேசு என்னும் நாமமே நாமமே கீதமே. இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். உம்மில் மகிழ்கிறோம் நல்லவரே, வை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் ஏற்றி மகிழ்ந்திடுவே. உங்க சத்தம் மாத்திரம் உயர்த்தி என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவயா தீரையில் கிருபை போதும் எனக்கு.
என் ஜீவயா திரையில் கிருபை போதும் எனக்கு. மீண்டுமாய் நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவயா திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவயா திரையில் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தமான பிதாவே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் நாட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் நாட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே. நாதா நீர் போதும், நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவயா திரையில் கிருபை போதும் எனக்கு. உணர்ந்து சொல்லும், என் ஜீவ யாத்திரையில், என் ஜீவ வாழ்க்கை என்னும் பயணத்தில் ஆண்டவரே உங்க கிருபை போதும், கிருபை போதும் எனக்கு. நாம் ரட்சிக்கப்பட்டது கிருபை, இயேசுவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டது கிருபை. நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபை. 90வது சங்கீதத்தில் 14வது வசனத்தில் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார், என் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்திருக்கும்படி காலையில் உமது கிருபையால் என்னை திருப்தியாக்கும். கிருபையால் திருப்தியாக்கும். நம் வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்திருக்க ஒரு சீக்ரெட் என்னன்னா கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க மகிழ்ந்திருக்க ஒரு சீக்ரெட். ஆமா, ரொம்ப சீரியஸா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க மகிழ்ந்திருக்க. ஆமா, சங்கீதக்காரன் சொல்லும் போது வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஆயுசு நாள் எவ்வளவு நாள் வச்சிருக்கிறாரோ அந்த வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஒரே ஒரு காரியம், அவர் கிருபை முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் கிருபை. நல்ல இந்த கிருபைக்காக இந்த மத்தியான வேளையில கைகளை உயர்த்தி உண்மையை, ஆண்டவர் இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. நீங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் நாங்கள் மகிழ்ந்திருக்க மகிழ்ந்திருக்க. அநேக சிரித்தே பல வருஷங்கள் ஆகிவிட்ட. சொல்லுங்க, நான் மகிழ்ந்திருக்க, என் குடும்பம் மகிழ்ந்திருக்க, என் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க. ஆண்டவர், என் சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. சத்துரு உங்க சந்தோஷத்தை திருடி இருக்கலாம், சத்துரு உங்க சமாதானத்தை திருடி இருக்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறவர், நாம் மகிழ்ந்திருக்கும்படி செய்கிறவர், நம் பெருக்கத்தை விரும்புகிறவர், நம் ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று விரும்புகிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கப்பட்ட போது அவர்கள் விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்டாராம். பெருமூச்சு, பெருமூச்சு. சில நேரங்களிலே நம் போராட்டத்தின் வழியாய் போகும்போது அந்த பெருமூச்சு இருக்கு பாருங்க, அந்த பெருமூச்சையும் ஆண்டவர் கேட்கிறார்.
பெருமூச்சையும் கேட்கிறார். நல்ல கையை உயர்த்தியோ வாய்களை திறந்த ஆண்டவரே, நெருக்கப்படும் போது அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார். அந்த பெருமூச்சை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் மோசையை எழுப்பி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் அவர்களை கொண்டு போய்விட அவர் சித்தமாய் இருந்தார். நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாய்களை திறந்து, நான் மகிழ்ந்திருக்கும்படி, நான் மகிழ்ந்திருக்கும்படி உங்க கிருபையால் சொல்லுங்க. உங்க கிருபையால், உங்க கிருபையால், உங்க கிருபையால் திருப்தியாக்குங்கப்பா, திருப்தியாக்குங்கப்பா, திருப்தியாக்குங்கப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா, அவர் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. நல்ல வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவரை பேச ஆரம்பிங்க. ஆண்டவர் சமூகத்தில் யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. பிசாசு அநேக நேரத்தில் நம்ம வாயை திறக்க விட மாட்டான். சோர்வை கொண்டு வந்து அப்படியே முடக்கிடுவான். நல்ல விடுதலையோடு வாய்களை திறந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை விட ஆண்டவர் மிக அருகில் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு நல்ல துதிங்க. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் மகிழ்ந்திருக்கும்படி, என்னை மகிழ விடாதபடி செய்கிற எல்லா நெருக்கங்கள், ஒடுக்கங்கள், கடன் பிரச்சனைகள், வியாதிகள், ஓ ரகபா ஷதியாந்தலபா, எல்லா தடைகள், என் முன்னேற்றங்களை கெடுக்கிற, என் விளைச்சலை கெடுக்கிற எல்லா பிலிஸ்தரின் ஆவி, அமலேக்கியரின் ஆவிகளை முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலை உண்டாவதாக. நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. அபிஷேகம் பெற்றவங்க நவமான பாஷைகளை பேசி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஓ சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லமை, ஓ ரஹபா ஷியந்தலபா, மகிழ விடாதபடி இருக்கிற சோர்வுகள், மன அழுத்தங்கள், மன பாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக. தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொரு இருதயங்கள் நிரப்பப்படுவதாக. ஷதரலபனா, இதுவரை கண்டிராத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாகப்பா. உங்க கிருபையினால நிரப்புவீராக, உங்க கிருபையினால நிரப்புவீராக. ஓ ரகதியாந்தலமா, அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றின பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம் பாரங்களை ஊற்றுவோமானால் ஆண்டவர் நம் முகக்கலையும் மாற்றுவார், துக்க முகத்தை மாற்றுவார். நல்ல வாய்களை திறந்து உங்க பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாதா நீர் போதும் எனக்கு, உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. சொல்லுவோம். உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில், என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு. சொல்லுங்க. ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது, பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் சோராமல் ஓடிடவே கிருபை போதும் எனக்கு. மீண்டும்
மீண்டுமாய் ஜீவிய யாத்திரையில் பாரங்கள் அழுத்தும் போது சோராமல் ஓடிடவே உங்க கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. நாதா நீர் போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. பரிசுத்தமான பிதாவே, கருணையின் ஆட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே, பரிசுத்தமான பிதாவே, கருணையின் நாட்கடலே, கிருபையின் ஊற்று நீரே, ஆறுதல் அளிப்பவரே. நாதா நீர் போதும் எனக்கு. ஏசப்பாவை பார்த்து சொல்லுவோமா? சொல்லுங்க. நாதா நீர் போதும் எனக்கு. உம் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. என் ஜீவ யாத்திரையில் கிருபை போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேலே எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு நிகரில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதுமே. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உங்க பிரசன்னம் போதும். உங்க பிரசன்னம் போதும் எனக்கு. உங்க பிரசன்னம் போதும்
பிரசனம் போதும், உங்க பிரசனம் போதும் எனக்கு. உங்க சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை உருவாக்கும், கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிலைநிறுத்தும். நல்ல கையை உயர்த்தி உங்க பிரசன்னம் வேண்டும் ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் அப்பா. இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கும் போது எங்கள் வீடு உங்க பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. எங்க வீடு உங்க பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். வீட்டுக்குள்ள நாங்கள் போகும் போதே உங்க பிரசன்னத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் உணரணும் அப்பா. எங்கள் வீடு சூழ்நிலைகள் மாறட்டும். ரஹபா ஷிதிரியா தலபா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, என் வீட்டுல ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம் இருப்பதாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருப்பதாக. எந்த ஒரு எதிர்வல்லமைகளுக்கு இடமில்லை, சத்துருவின் கிரியைகளுக்கு இடமில்லை. என் வீடு கர்த்தருடைய வீடு, என் வீடு ஜெப வீடு, என் வீடு கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடு. நல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ஒரு நிமிஷம் உங்க வீட்டுக்காக. நம்ம எங்க போனாலும் நம்ம திரும்பி போக வேண்டியது நம்முடைய வீடு தான். நம்ம வீடு ஒரு சமாதானத்தின் ஒரு வீடா இருக்கணும். இன்னைக்கு அநேக வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, வீடே இருளா இருக்கும். சில வீட்டுல எவ்வளவு லைட்டு போட்டாலும் அந்த வீடு இருளா இருக்கும். காரணம் தேவ பிரசன்னம் இல்லை, கர்த்தருடைய ஆளுகை இல்லை. நல்ல கையை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் வீடு உங்க பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும் அப்பா. என் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த வார்த்தை எங்கள் வீட்டுக்கும் உண்டாகட்டும் அப்பா. ரட்சிப்பு உண்டாவதாக. எல்லா கார் இருளில் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. இருளுக்கு இடமில்லை, இருளுக்கு இடமில்லை. நல்ல கைகளை தட்டி ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வீடு கர்த்தருடைய வீடு, என் வீடு கர்த்தருடைய, கர்த்தர் வாசம் பண்ணுகிற வீடு. உங்க மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். எங்க வீடு குட்டி பரலோகமாய் மாறட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Father. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பாழானது பயிர் நிலமாகுமே. சொல்லுங்க, வனாந்திரம் வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகும். நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே, நிறைவே
நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே என் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. என் பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை முடியாததும் விசுவாசத்தோடே நீர் ஆவியானவரால் எல்லாம் கூடுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் எல்லாமாகும். ஆவி சொல்லுங்க. நிறைவே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் வீட்டிலே எங்கள் வீட்டிலே உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியிலே எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே உலாவிடும். எங்களோடு என்றும் வாசம் செய்யும். குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தினால் உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. குனிந்து தூக்கினீரே குனிந்து தூக்கினீரே. பெரியவனாக்கினீரே. உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினேன். அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினி பெரியவனாக்கினி. உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி பெரியவனாக்கினி. உமது காருண்யத்தால் குனிந்து
சேர்ந்து சொல்லுவோமா? உமது காருண்யத்தினால் பெரியவனாக்கி நீரே. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தியது உங்க கிருபை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்றுமே இல்லப்பா. உங்க கிருபை, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல, உங்க கிருபை இல்ல சொல்லுங்க, உங்க கிருபை இல்லனா. உங்க கிருபை எத்தனையோ நேரங்களில் அழுத நேரம் உண்டு. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. மீண்டும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. ஒரு பாடலா இல்லாமல் எத்தனை பேரால் உண்மையா சொல்ல முடியும், அவர் கிருபை இல்லைன்னா நான் இல்ல பிரதர். இன்னைக்கு அவர் கிருபை இல்லைன்னா நான் என்றைக்கோ மடிந்து போயிருக்கணும், என் கோவிட்லயே மரித்து போயிருக்கணும். எத்தனையோ சூழ்நிலைகள் நம்மை கர்ஜித்து வந்தது, கைமிஞ்சி போன காரியங்கள் உண்டு, கைமீறி போன காரியங்கள் உண்டு. எத்தனையோ காரியங்களை திரும்பி பார்க்கும் போது இன்றைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோமானால் கர்த்தருடைய கிருபை மாத்திரமே, கர்த்தருடைய கிருபை மாத்திரமே. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை, எத்தனையோ பேர் ஒரு நாளுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு இல்லாம படுக்க போறாங்க, எத்தனையோ கோடி ஜனங்கள். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் கிருபையாய் கிருபையாய்
நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிறார். சம்பாதிக்க பலனை கொடுத்திருக்கிறார், திறமையை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எவ்வளவோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் அவருடைய கிருபை, எல்லாம் அவருடைய கிருபை. நல்ல 2 கரங்களை உயர்த்தி, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபப்பா, உங்க கிருபை ஆண்டவரே. என் பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினது உங்க கிருபை. நல்ல கைகளை உயர்த்தி கடைசியா நல்ல 2 கையை எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்த முடியுமோ உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவர், அநேக நேரத்தில் நம்முடைய திறமை நினைச்சுக்கிறோம், ஞானம் நினைச்சுக்கிறோம், சில உயர்வுகளுக்கு இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தர் நம்ம மேல் வைத்த காருண்யம். எத்தனை விபத்துகளை கேள்விப்படுகிறோம், பஸ் ஆக்சிடென்ட், எவ்வளவோ விபத்துகள். இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வந்து திரும்ப வீட்டுக்குள்ள போறோனாலே கிருபைதான், கிருபைதான். நல்ல கையை உயர்த்தி உங்க கிருபை ஆண்டவரே. நியூஸ் எல்லாம் பார்க்கும் போது எத்தனையோ விபத்துகள், அகோரங்கள், எத்தனையோ காரியங்கள், கொலைகள், கற்பழிப்புகள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமானால் கிருபை, பாதுகாக்கப்பட்டிருக்கிறோமானால் கிருபை. நாம் சுவாசிக்கிறோமானால் கிருபை. இந்த சுவாசத்துக்காக எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்றாங்க, கிருபை. சில பலவீனங்கள் வந்த போதும் நம் மடிந்து போகாமல் இருப்பது கிருபை. ஷஹபா யந்தரபா, நல்ல வாய்களை திறந்து உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நம்மை அழிக்க எத்தனையோ சத்துருக்கள் எழும்பினார்கள், ஆனால் அந்த சத்ருவின் கைகளிலே கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. அதான் உண்மை. கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை, நம்ம திறமைனால இல்ல, கர்த்தர் ஒப்பு கொடுக்கல, கர்த்தர் பாதுகாத்தார். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. புயலின் மத்தியில் நீ நின்றிடு என்றீரே, நீரே என் சத்துவம், என் நம்பிக்கை நீரே. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீ, இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீ. வருங்காலங்களிலும் நீர் இருப்பீர், எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே என் கண்மலை, நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் ஆலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. நீர்
நீர் காத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவர். எங்களை தொடர்ந்து நடத்துவீராகப்பா. உடைய கரங்களில விட்டு கொடுக்கிறோம். நீராளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.